ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே வணக்கம். அனைவருமே எதிர்பார்த்த மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து வங்கியின் மூலமாக வந்து நீங்க வந்து லோன் வந்து வாங்கியிருக்கீங்களா? அவங்களுக்கான ஒரு முக்கிய அறிவிப்பா தான் பார்த்தீங்கன்னா, ரிசர்வ் வங்கி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா, தங்க நகை கடன், அதே மாரி கார், அ பைக் லோன் இது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டு கடன் அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா, வங்கியின் கடன் வங்கி மூலமாக நீங்க வந்து கடன் வந்து வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கான ஒரு முக்கிய அறிவிப்பாக தான் வந்து இருக்க போகுது. ஒரு திடீர் மாற்றம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில மாற்றங்கள்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சில தங்க நகை கடன், அதே மாரி பலவிதமான கடன்களும் பார்த்தீங்கன்னா, நெறைய மக்கள் வந்து கடன் வாங்குவதில ஒரு மிகப்பெரிய மாற்றத்த வந்து இப்ப ரிசர்வ் பேங்க் வந்து கொண்டு வந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா, அனைவருமே தங்க நகை கடன், அதே மாரி பயிர்க்கடன், விவசாய கடன் அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா, வங்கியின் மூலமாக வாங்கியிருப்பீங்க. அதுவும் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, கூட்டுறவு வங்கியின் மூலமாக ஸோ வாங்கியிருப்பாங்க. அவங்களுக்கான ஒரு மிக மிக ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, ரிசர்வ் பேங்க் வந்து ஆர்பிஐ வந்து ஒரு முக்கிய ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. அனைத்து லோன் வாங்குவோர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு கவனம் வந்து இருக்க வேண்டும் அப்படின்ற மாரி அறிவுரை வந்து பார்த்தீங்கன்னா, ரிசர்வ் வங்கி வந்து வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க அப்படின்றத தொடர்ந்து வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்ப தான் நீங்க முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா, மறக்காம நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா, அனைவருமே கடன் வாங்குவதிலும் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு அவசரத்துக்காக தான் நம்ம வந்து கடன் வாங்குறோம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு கடன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ தங்க நகைக்கடன். அதே மாரி ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, அ கார் கடன் வந்து வாங்குறாங்க. பைக் லோனும் வந்து பார்த்தீங்கன்னா, அனைவருமே லோன் வந்து வாங்கி அனைவருமே நெறைய பொருட்களை வந்து வாங்குறாங்க. அவங்களுக்கான ஒரு முக்கிய அப்டேட்டாக வந்து இருக்க போகுது. அதே மாரி இந்த 2026ல தேர்தல் வந்து வரப்போகுது. அதில வந்து இந்த நகைக்கடன், விவசாய கடன், அதே மாரி கல்வி கடன் இதெல்லாம் வந்து தள்ளுபடி ஆகுமா? எந்தெந்த வங்கியில இருக்கக்கூடிய கடன் வந்து தள்ளுபடி ஆகும் அப்படின்ற மாரி மக்கள் அனைவருமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு வந்து இருக்காங்க. அதே மாரி இத பத்தியும் இந்த வீடியோல நம்ம வந்து முழுமையா பார்க்கலாம். மறக்காம நம்மளுடைய சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தங்க நகை கடன், அதே மாரி கார் கடன், பைக் கடன் அனைவருமே லோன் வந்து வாங்கியிருப்பீங்க. அதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில மாற்றங்கள்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்ப ஜிஎஸ்டி 2.0 வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து அ டு வந்திருக்கு இல்லையா? இதில வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாற்றத்த பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, வாகன கடன் மற்றும் தங்க நகைக்கடன் கடன்கள் போன்ற பிரிவுகள் செயல்படும் வங்கி சாரா நிதி நிறுவனத்திற்கான வளர்ச்சி பிரகாசமாக இருப்பதாக இந்திய ரிசர்வ் வங்கி வந்து பார்த்தீங்கன்னா, தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது அதிகாரப்பூர்வ வங்கிகள் இல்லாமல் ஃபைனான்ஸ் துறையில் செயல்படும் நிறுவனங்களில் வாகன மற்றும் தங்க கடன் வழங்கும் நிறுவனங்கள் சிறப்பாக செயல்படுவதாக ஆர்பிஐ வந்து தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையின் நோக்கத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா, வாகன விற்பனையில் ஏற்பட்ட முன்னேற்றமும், தங்கத்தின் விலை உயர்வும் இதற்கு முக்கிய காரணமாக வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அனைவருமே நம்ம வந்து கடன் வாங்கியிருப்பீங்க. அதில வந்து பார்த்தீங்கன்னா, தங்க நகை கடன் வந்து அதிகரித்து வரும் நிலையில வந்து பார்த்தீங்கன்னா, அதிரடியாக இதில வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வட்டிகளை வந்து கொண்டு மக்களிடம் வந்து பணங்களை வந்து புடுங்குறாங்க அப்படின்றத குற்றச்சாட்டுகள் வந்து எழுந்திருக்கு. இதன் அடிப்படையில தான் ஆர்பிஐ ஒரு முக்கிய மாற்றம் திடீர்னு வந்து ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த இந்திய பொருளாதார வளர்ச்சியில் வங்கி சாரா நிதி நிறுவனங்கள் முக்கிய பங்கேற்றுவதற்கான ரிசர்வ் வங்கி வந்து பார்த்தீங்கன்னா, சுட்டிக்காட்டியுள்ளது. உட்கட்டமைப்பு, வாகனங்கள், வீடுகள் அதேமாரி மற்றும் நுகர்வோர் பொருட்கள் போன்றவற்றிற்கு நிதி வழங்குவதன் மூலம் இவை ஒட்டுமொத்த தேவையை வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அதிகரி அதிகரிக்கின்றன. வேலைவாய்ப்புகளை உருவாக்குகின்றன. மேலும் பொருளாதார விரிவாக்கத்திற்கு பங்களித்து வருகின்ற கூடிய நிலையில் பொருளாதார விளக்கங்களின் அடிப்படையில் குறிப்பாக தொழில் லோன் மற்றும் சில்லறை வணிக துறைகளுக்கான லோன் வழங்குவதில் ஸோ என்பிஎஃப்சிகளின் பங்கு அதிகரித்து வருகின்றது. முக்கியமான தங்க லோன் நிறைய பேர் வந்து எடுக்கிறார்கள். கார், பைக் லோனும் எடுக்கிறார்கள். இதனால் ஃபைனான்ஸ் நிறுவனங்கள் வேகமாக வளர்ச்சி அடைந்து தொடங்கி உள்ள நிலையில் ஆர்பிஐ வந்து ஒரு சில கட்டுப்பாடுகள்லாம் விதித்திருக்காங்க. சமீபத்தின் இந்த இந்திய ரிசர்வ் வங்கி ஆர்பிஐ சார்பாக தங்க நகை கடன் வந்து வாங்குவது தொடர்பான புதிய வரைவு ஒழுங்குமுறை விதிகள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடப்பட்டுள்ளது. இதனால் தங்க லோன் வாங்குவதில் ஒரு பல மாற்றங்கள் வந்து உள்ளன. மாற்றத்தின் அடிப்படையில் நாட்டின் உள்ள பல வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் தங்க வாடிக்கையாளர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தங்க நகை கடன் வந்து வழங்குவதில் தங்க கடனில் கீழ் கிடைக்கும் கடன் தொகை
உங்கள் தங்கத்தின் தூய்மை மற்றும் அளவை கொண்டு தான் நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. இது பொதுவாக வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் உள்ள தங்கத்தின் மொத்த மதிப்பில் 75% வரை தான் கடனாக நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. இதைத் தொடர்ந்து தான் ஆர்பிஐ புதிய விதிமுறைகளின் படி அதிகபட்சம் 75% தான் கடன் வந்து வழங்கப்படும். உதாரணமாக உங்களிடம் உள்ள தங்க நகை கடன் மதிப்பு ரூ. 1,00,000 வந்து எனில் உங்களுக்கு வந்து ரூ. 75,000 தான் உங்களுக்கு வந்து தங்க நகை கடன் வந்து கிடைக்கும் அப்படின்றத அவங்க வந்து அனைத்து வங்கிகளும் வந்து நார்மலாக வந்து கொடுத்துட்டு வந்து இருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஐ வந்து புதிய அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து தங்க கடனுக்கான தற்போதைய வட்டி விகிதம் வந்து பார்த்திங்கன்னா 8%லிருந்து 24% வரை வந்து செல்லலாம். இது தவிர வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களும் தங்க கடனுக்காக வந்து செயலாக கட்டணத்தை வந்து வசூலிக்கின்றன. இதனால் உள்ளிட்டும் 5 கிராம் 24 கேரட்டர் தங்கம் இருந்தால் ரூபாய் 30,350 வரை கடன் பெறலாம். அதேபோல் 5 கிராம் 22 கேரட்டர் இருந்தால் ரூபாய் 27,820 கடன் வந்து பெறலாம் அப்படின்றத ஆர்பிஐ வந்து புதிய ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி 5 கிராம் 20 கேரட்டர் தங்கம் இருந்தால் 25,290 வரையிலும் 5 கிராம் 18 கேரட்டர் தங்கம் இருந்தால் 22,760 வரையிலும் கடன் பெறலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 5 கிராம் தங்கத்தின் தூய்மையை வந்து பொறுத்து இந்த கடன் தொகை வந்து பார்த்திங்கன்னா சற்று மாறுபடலாம் என்று உங்களுக்கு சொல்கிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து ஒரு சில மாற்றங்களாக வந்து இதில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி தங்க கடன் வந்து மாற்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா வங்கிகள் வந்து கூட்டுறவு வங்கிகள் மற்றும் பிரதாந்திர கிராம வங்கிகள் அதே மாதிரி ஆர்ஆர்பிஎஸ் என்று போன்ற அனைத்து கடன் வாங்குவோர்களுக்கும் தங்க கடன் கொடுக்கும்போது இந்த விதிகளை வந்து பின்பற்ற வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது கடன் வழங்கும் நடைமுறையில் காணப்படும் குறைகள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிவர்த்தி செய்யப்படும். வேகமாக பாதுகாப்பாக கடன்கள் வழங்கவும் வசதியாக இந்த விதிகள் வந்து மாற்றப்பட்டுள்ளது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வங்கி கூறியுள்ளதன் நிலையில் அனைத்து வங்கிகளும் பார்த்தீங்கன்னா இதன் அடிப்படையில் தான் கடன் வந்து வழங்க வேண்டும் அப்படின்றத அறிவித்திருக்காங்க. தங்க நகை கடன் விதிமுறைகள் கடனாளிகள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடிப்படையாக வைத்ததே வழங்கப்படும். அதே மாதிரி தங்க மதிப்பு எப்படி உள்ளதோ அதே தூய்மையாக எப்படி உள்ளதோ என்பதை மதிப்பில் இருக்க வேண்டும். அதே மதிப்பிட பின்பே தங்க கடன் வழங்க வேண்டும் என்று ஆர்பிஐ வந்து செய்யப்பட்டுள்ளது. அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி ஒரு தங்க நகை கடன் அதே மாதிரி லோன் வந்து வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கான ஒரே அப்டேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த மாதிரி வந்து கிடைக்கும். இதில் வந்து 2026 ஒரு சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தங்க நகை கடன் வந்து கிடைக்குமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருந்த நிலையில் 2020 தங்க நகை கடன் அதே மாதிரி கிராம வங்கிகள் கூட்டுறவு வேளாண்மை துறைகள் வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவங்க இது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா வைத்திருக்கீங்க. நீங்கள் வந்து நகைக்கடன் வந்து வைத்திருக்கீங்க அப்படின்னா அதிலும் உங்களுக்கு வந்து தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு அப்டேட் வந்து ஆகியிருக்கு. சரி, ஓகே. இன்றைக்கான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.